பிரம்மன் தனது சிந்தையால் படைத்து திருக்கரத்தில் அளித்த மங்கள நாணை கந்தவேல் தெய்வயானையின் மணிக்கழுத்தில் கட்டினான். அவளுடைய திருமுடியில் ஒரு நறுமண மாலையை சூட்டி அருளினான் கந்தவேல். மணமக்கள் பார்வதி பரமசிவனை வணங்கினர். புதுமணத் தம்பதியரை வாழ்த்திய உமையும் மகேசனும், எமக்குரிய முதன்மை இனி உங்களுக்கும் உரியதாகுக என்று கூறி அருளினர். முருகன் முன்னரே முதன்மைக்கு உரியவனாக இருந்தான். எனினும் அம்முதன்மை பெண்மையுடன் இணைந்த பிறகே முழுமை பெற்றது. மலைமகளும் இறைவனும் தங்கள் மகன் மற்றும் மருமகள் இருவருக்கும் முதன்மை கொடுத்து அருளியவுடன் மன்றல் மண்டபத்தில் இருந்த பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்களும் தெய்வ மகளிர் அனைவரும் தெய்வயானை உடனுரை கந்தவேலின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அருள் பெற்றனர். தெய்வயானை உடனுரை கந்தவேலை அவையில் இருந்தோர் அனைவரும் வணங்கிய பிறகு உமையும் சிவபெருமானும் தங்கள் பரிவாரங்களுடன் கைலைக்கு திரும்பினர். தெய்வயானையுடன் முருகப்பெருமான் தனது திருமாளிகைக்கு எழுந்தருளினான். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற தெய்வயானை திருமணத்தை கந்தபுராணம் தனியே ஒரு படலத்தில் விவரிக்கிறது. ஆண்டுதோறும் பங்குனி உத்திர நாளில் முருகன் தெய்வயானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் பரங்குன்று மூலவர் தங்க கவசம் அணிந்து காட்சி அருளுவார். அகநானூறு தொடங்கி அண்மைக்கால நூல்கள் வரை